வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது வெட்கப்படுவதில்லை. ரோமர் 9வது அதிகாரம் 33வது வசனம். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. யார் வெட்கப்படுவதில்லை என்றால், விலையேற பெற்ற மூளைக்கல்லாகிய கர்த்தர் மேல் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை குறித்து வெட்கப்படுவதில்லை. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. ஆம், நீங்கள் கர்த்தருக்காக காத்திருந்து கர்த்தரை விசுவாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒரு போதும் வெட்கப்படுவதில்லை. நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை, கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.